ஜெஃப் கெல்லர் ஒரு லாயர். அவர் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு நல்ல லாயர், பிரபலமான லாயர், நல்ல காசு வந்தது, நல்ல புகழ் வந்தது. இருந்தாலும் அவருக்கு ஏதோ ஒரு அன்ஹாப்பினஸ். அந்த ஜாப்ல ஒரு டிஸ்கனெக்டாவே இருந்தாரு. அந்த இன்னர் ஹாப்பி அவருக்கு இல்லவே இல்ல. ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம்ல அவர் உணர்றாரு, இந்த ஜாப்ல எனக்கு ஹாப்பினஸே கொடுக்கல. இதுல இருந்து எவ்வளவு மணி வந்தாலும் ஒரு இன்னர் பீஸே இல்ல. நிறைய பேர் பாத்தீங்கன்னா அந்த பர்பஸ் தேடி அலைவாங்க. நல்லா சம்பாரிச்சிருப்பாங்க, ஆனா அந்த இன்னர் பீஸே இருக்காது. ஒரு பர்பஸ் தேடி அலைவாங்க. சில பேர் துறவியா போயிடுவாங்க, நிறைய பணம் சம்பாரிச்சு கூட அதை அனுபவிக்காம. ஏன்னா இன்டர்னலாவே ஒரு ஹாப்பினஸ் இல்ல, இன்டர்னலா ஒரு அன்கம்ஃபர்டபுளான சுச்சுவேஷன். இந்த ஜேர்னில பாசிட்டிவ் திங்கிங்கிற ஒரு கான்செப்ட அவர் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அவர் சொல்ற விஷயம் நடக்குது, அவர் திங்க் பண்ற விஷயம் அவர் லைஃப்ல ஸ்ட்ராங்கா நடக்குது. அதுக்கு முன்னாடி அவர் அதை பத்தி பிலீவே பண்ணல. நம்ம எல்லாம் நினைச்சா நடந்துருமா, நம்ம வேர்ட்ஸ்க்கு அவ்வளவு பவர் இருக்கா, இல்ல நம்ம திங்கிங்க்கு அவ்வளவு பவர் இருக்கான்னு டவுட் பண்ணிருக்காரு. ஆனா அவரை கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ளிமெண்ட் பண்ண அவருக்கு அந்த மாற்றங்கள் தெரியுது. அவர் சொன்ன விஷயங்கள் நடக்குது, அவர் பேசின வார்த்தைகள் வடிவமாகுது, ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றாரு. இதே விஷயத்த சில பேர்கிட்ட ஷேர் பண்றாரு சின்ன கம்யூனிட்டியில. அந்த கம்யூனிட்டி பெருசாகுது. ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம்ல ஒரு பெரிய மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா மாறாரு. இந்த மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் எல்லாமே பிறந்த உடனே நான் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் தான் ஆகணும்னு யாரும் முடிவு பண்றதே இல்லை. அவங்க ஒரு பெரிய சக்சஸ்ஃபுல் பிசினஸ் மேனா இருப்பாங்க, உமனா இருப்பாங்க. அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம்ல அந்த ஹாப்பினஸோ பிசினஸோ ஒரு இன்னர் பீஸை கொடுக்காது. அதுக்கப்புறம் இந்த டீச்சிங் குள்ள வருவாங்க, அவங்க லைஃப் ஜெர்னி ஷேர் பண்ணுவாங்க, அவங்க எப்படி எல்லாம் ஃபீல் பண்ணாங்களோ, எப்படி ஜெயிச்சாங்களோ சொல்லுவாங்க. அது மூலியம் அவங்க ஒரு பர்பஸ் கிடைக்குது. யாருமே இங்க மோட்டிவேஷன் ஸ்பீக்கரா தான் நான் வரணும்னு சொல்லிட்டு வரல. ஆக்சிடென்டலாவோ இல்ல அவங்க சக்சஸ் வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போறதாவோ அது அமையுது. இன்னைக்கு நம்ம ரிவ்யூ பண்ற போற புக் நேம் ஆட்டிடியூட் இஸ் எவ்ரிதிங். இந்த ஆத்தருடைய பேர் ஜெஃப் கெல்லர். தனுஷ் அடிக்கடிக்கு சொல்லுவாரு, நம் எண்ணம் போல் வாழ்க்கைன்னு. இனிஷியல் டேஸ்ல அவருக்கு அந்த பிலீவே இருக்காது. என் மூஞ்சிலாம் யாரு பாப்பா. ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம்ல நான் ஹீரோன்னு அவர் பிலீவ் பண்ணாரு. ஓவர் தி பீரியட் ஆஃப் டைம் அவர் சூப்பர் ஹீரோவா மாறுறாரு. ஹாலிவுட், பாலிவுட் எல்லாத்துலயும் போய் ஒர்க் பண்றாரு. இனிஷியல் டேஸ்ல என்னதான் ஒரு டவுட் இருந்தாலும் அவர் சொல்ற வார்த்தைகள்லயும் அவரோட திங்கிங்லயும் ஒரு பெரிய விஷுவலைசேஷன் இருக்கு, பெரிய மாற்றம் இருக்கு. அவர் ஹீரோவே ட்ரீட் பண்ணியிருக்காரு. டெய்லி ஒரு அஃபர்மேஷன், நான் ஹீரோ, நான் ஹீரோ. இந்த ஆட்டிடியூட் பாத்தீங்கன்னா நிறைய சேல்ஸ் பர்சன் அதை கேரி பண்ணுவாங்க. இனிஷியலா ஒரு ஜாப்ல ஜாயின் பண்ணியிருப்பாங்க, ஆனா அவங்க பேச சொல்ல பாத்தீங்கன்னா அந்த விஷயத்துல அந்த ஏரியால ஒரு 10 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் போல பேசுவாங்க. ஏன்னா அங்க சீட் பண்ணணும், அங்க பீப்புளை சீட் பண்றதில்ல, அவங்கள அங்க சீட் பண்ணிக்கணும். நான் ஒரு பெஸ்ட் சேல்ஸ்மேன், என்னை அடிச்சுக்க ஆளே கிடையாதுன்னு பேசுவாங்க. இந்த ஆட்டிடியூட் தான் மேட்ரு. டெய்லியும் என்னால பண்ண முடியும், என்னால அதை செய்ய முடியும் பிலீவ் பண்ணணும். ஒரு நாள் ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச் பார்த்ததாலேயோ இல்லைனா கொஞ்ச நேரம் ஸ்டேட்டஸ் ஷார்ட்ஸ் பார்க்கறதாலேயோ உங்களுடைய லைஃப் மாறாது. எண்ணம் போல் வாழ்க்கை, அந்த எண்ணத்தை டெய்லியும் வச்சுட்டே இருக்கணும். இப்போ 2 பேருக்கு ஒரே விதமான வாய்ப்பு வருது. ஒருத்தர் அந்த வாய்ப்பை பிரிச்சுக்கிட்டு மேல வர்றாரு, ஆனா இன்னொருத்தர் அந்த வாய்ப்புல இருக்கக்கூடிய நிறை குறைகளை அதை பார்த்து எனக்கு இது வேணாம், எனக்கு செட் ஆகாதுன்னு போறாரு. டவுன் த லைன்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ண ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா மாறுறாரு. செகண்ட் சூஸ் பண்றவரு அதுல நெகட்டிவ் பார்த்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிட்டாரு. இதுல பாசிட்டிவ்க்கு எவ்வளவு பவர் இருக்குன்னு பாருங்க. அதை நீங்க ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணா மட்டும்தான் அதுல ப்ராக்ரஸ் நடக்கும். இன்னைக்கு நிறைய பேர் ஒரு நாள் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க, இன்னொரு நாள் ரொம்ப லோவா இருப்பாங்க, இன்னொரு நாள் கொஞ்சம் மிடில் இருப்பாங்க. அவனோட லைஃப்பும் மூட்ஸும் சரி அப்படிதான் போயிட்டே இருக்கும். ஒரு 15-20 வருஷத்துல ஃபர்ஸ்ட் 2 வருஷம் நல்லா இருப்பாங்க, அடுத்த 2 வருஷம் கீழே போவாங்க, 3ஆவது வருஷம் ஒரு மிடில் இருப்பாங்க. இதே சைக்கிள் தொடர்ந்துட்டே இருக்கும். ஆனால் சில பேர் அவங்கள ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுவாங்க, இதாண்டா என் லைஃப், இதாண்டா நான் வாழ போறேன். அவங்க பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லோப் வந்து ஏறிட்டே இருக்கும். சின்னதாக ஒரு டவுன் வந்தால் கூட அந்த பாசிட்டிவிட்டி விட மாட்டாங்க. அஃபர்மேஷனை என்னால் பண்ண முடியும், எனக்கு அந்த சக்தி இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்லோவாக ப்ராக்ரஸ் ஆகிட்டே இருப்பாங்க. எப்பவுமே ஒரே ஒரு கன்சிஸ்டண்டாக மூட்ல இருங்க, நம்மளால பண்ண முடியும், ஜெயிக்க முடியும்னு. நம்ம ஹியூமன் மைண்டுக்கு எவ்வளவு பவர் இருக்கு தெரியுங்களா? நான் எப்ப வெளியே போனாலும், எந்த ஊருக்குனா போனா கூட எனக்கு சம்பந்தப்பட்ட பீப்புள் நான் மீட் பண்றேன். அந்த பிரெயினுக்கு, அந்த ஹியூமன் மைண்டுக்கு எப்படி அது நான் போற அந்த இடத்துல, நான் என்னோட வீட்டுல இருந்து ஒரு 400-500 கிலோமீட்டர் தள்ளி போறேன், அங்க எனக்கு தெரிஞ்ச பர்சன் நான் மீட் பண்றேன் ஒவ்வொரு முறை. இதெல்லாம் ஒரு மிராக்கிள் சொல்றதை விட இது ஒரு மேக்னெட் தான் சொல்லணும். சில பேரு பணத்தை தேடி ஓடிட்டே இருப்பாங்க, ஆனா அந்த பணம் கிடைக்கவே கிடைக்காது. சில பேர் அவங்க செய்கிற செயல்ல ஃபோக்கஸா இருப்பாங்க, அந்த செயல் மூலம் பணம் வந்துட்டே இருக்கும். ஒரு பிரேஸ் ஒன்று இருக்கு, யூ அட்ராக்ட் வாட் யூ திங்க். நிறைய பேர் இந்த வேர்ட் யூஸ் பண்ணி கேள்விப்பட்டிருப்பீங்க. இதெல்லாம் நடந்துருமாப்பா, உனக்கு என்னப்பா, நீ பெரிய ஆளு, அப்படியே ஒரு நெகட்டிவ் தாட்ஸ்லயே இருப்பாங்க. ஆப்போனண்ட்டை வந்து கொஞ்சம் ஏத்தியே பேசிட்டே இருப்பாங்க, ஆனா அவங்க அதே நிலைமையில தான் இருப்பாங்க 10 வருஷம் ஆனாலும் 15 வருஷம் ஆனாலும். இந்த பிளாக் ஷீப்ல ஒருத்தர் வந்து உனக்கு என்னப்பான்னு சொல்லிட்டு ஒரு டயலாக் அடிக்கடி கேட்டுட்டே இருப்பாரு. அது வந்து நிறைய பேரால ரெசனேட் பண்ணக்கூடியது.
அதை வந்து நிறைய பேரால போட்டப்பட்டுச்சு அந்த டைலாக். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து நம்ம மற்றவங்கள பார்த்து பொறாமப்பட்டு தான் இருக்கோம். அந்த பொறாமப்படுறோம் இல்லையா, நம்ம வளரவே போறது இல்ல. ஆனா நம்ம பொறாமப்படுற ஆள் வந்து வளர்ந்துட்டே போவாங்க. ஏன்னா நம்ம அவங்கள பார்த்துட்டே இருக்கோம், அவங்க சக்சஸை பார்க்குறோம். ஏன் அவனுக்கு மட்டும் பணம் வருது, நம்மளுக்கிட்ட வரவே வராது, நம்ம என்ன தப்பு பண்ணிட்டோமா, இல்லை வந்து வேற எதனா பண்ணிட்டோமானா நெகட்டிவ் திங்கிங் தான் உங்களுடைய மெயின் கல்பிரிட். இந்த நெகட்டிவ் திங்கிங் வந்து உங்களை சப்ரஸ் பண்ணிட்டே இருக்கும். திடீர்னு ஒரு நாள் மோட்டிவேஷனா இருப்பீங்க, மறுநாள் வந்து ஐயோ நம்மளால பண்ண முடியாதுல்ல, நம்ம ஏன் மோட்டிவேட் ஆகணும்னு சொல்லிட்டு திங்க் பண்ணுவீங்க. இது எல்லாமே நடக்கும், எனக்கும் நடந்திருக்கு. நானும் அதில் கொஞ்சம் கொஞ்சமா லாஸ்ட் ஒரு 1.5 இயராகவே ப்ராக்டிஸ் பண்ணி அதுல இருந்து வெளியே வந்துட்டு இருக்கேன். இப்பெல்லாம் அட்லீஸ்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணலாம் கூட என்னால பண்ண முடியும்னு அந்த நம்பிக்கை இப்போ ஏற்பட்டு இருக்கு. லைஃப்ல எல்லாருக்குமே ஒரு பர்பஸ் இருக்கு. நிறைய பேருக்கு வீடு கட்டணும், நல்ல லைஃப் வாழணும், அப்பா அம்மாக்கு எதனா பண்ணணும், கிட்ஸ்க்கு எதனா பண்ணணும், அவங்க எஜுகேஷனை பார்க்கணும், அவங்களுக்கு மேரேஜ் பண்ணணும். இவ்வளவு விதமான தாட்ஸ் ஆன் டெய்லி பேசிஸ்ல மண்டைக்குள்ள ஓடிட்டே இருக்கும். எல்லாருமே ஒரு பெரிய டார்கெட் வச்சு தான் ஓடிட்டே இருப்பாங்க. ஆனா நீங்க எப்போ சின்ன சின்ன டார்கெட்டை, சின்ன சின்ன அச்சீவ்மெண்ட் அங்கே கிராக் பண்ணிட்டே இருக்கீங்களோ, லாங் ரன்ல அந்த சின்ன சின்ன ஹாப்பினஸ் எல்லாமே, அந்த சின்ன சின்ன டாஸ்க் எல்லாமே ஒரு குமுலேட்டிவா மாறி ஒரு சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்குன்னு ஒரு கமிட்மெண்ட் வைங்க, ஒரு ஷார்ட் டேர்ம் கமிட்மெண்ட் வைங்க, ஒரு லாங் டேர்ம் கமிட்மெண்ட் வைங்க. அந்த ஷார்ட் டேர்ம் கமிட்மெண்ட்டை கிராக் பண்ணிட்டே வாங்க. ஓவர் த பீரியட் ஆஃப் இந்த கமிட்மெண்ட்குள்ள போகிறது கஷ்டம் தான். இனிஷியலா உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், ஃபியர் இருக்கும். ஆனா அந்த ஃபியர் வந்து ஃபோக்கஸா மாறும். அந்த ஃபோக்கஸ் வந்து உங்கள ஒரு விஷயத்தோட கமிட்டடா இருக்க செய்யும். அதனால ஒரு அவுட்கம் வரும், வேற வேல்யூ கிரியேட் ஆகும். உங்க மூலியமா மத்தவங்க வேல்யூ கிரியேட் ஆனா ஆட்டோமேட்டிக்கா மணி ஜெனரேட் ஆகும். இந்த கமிட்மெண்ட் ஜேர்னில முக்கியமான விஷயம் கன்சிஸ்டன்சி. இன்னைக்கு எல்லாராலும் பெரும்பாலான மக்கள் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ற காரணம் இந்த கன்சிஸ்டன்சி இல்லாததான். நம்ம ஜிம் போறோம், இல்லை வந்து ஒரு விஷயத்த படிக்க ட்ரை பண்ணுறோம், புது லாங்குவேஜை இல்லை ஒரு ஸ்கில்லை புதுசாக கற்றுக்குறோம். கரெக்டாக ஒரு 1 வீக் 2 வீக்ஸ் வரை நல்லா போவோம், நல்லா பண்ணுவோம். ஆனால் அதுக்கப்புறம் நமக்குள்ளே இருக்கிற நெகட்டிவிட்டி, நமக்குள்ளே இருக்கிற செல்ஃப் தாட்டெல்லாம் உள்ளே பூந்து இதெல்லாம் நம்மளுக்கு வருமா, வராதா, 2 வாரம் படிச்சிட்டோம், எந்த ஒரு ப்ராக்ரஸுமே இல்லைன்னு நீங்களே திங்க் பண்ணுவீங்க. இனிஷியலாக ஒரு விஷயத்தை பண்ணும்போது கண்டிப்பாக எனர்ஜியோடு தான் இருக்கும். ஓவர் த பீரியட் தான் போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். அந்த போர்டம் தான் அந்த லேர்னிங் ப்ராசஸையே நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகிறது. போர்டமை வெறும் போர்டமாக பார்க்காம அந்த இடத்துல கொஞ்சம் பாஸ் கொடுத்து ஸ்லோவாக அந்த லேர்னிங்கை ஸ்டார்ட் பண்ணி கன்சிஸ்டண்ட்டாக போய் அதை ஃபினிஷ் பண்ண பாருங்க. அதுவும் இல்லாமல் சில பேர் பார்த்தீங்கன்னா அடிக்கடிக்கு சண்டை போடுவாங்க. ஜென்ரலாக சேல்ஸில் இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு பையரை தான் பார்ப்பாங்க, எல்லாருமே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் பார்ப்பாங்க. அங்கே சண்டை வந்தால் கூட விட்டு கொடுத்து போவாங்க. அங்கே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிரியேட் ஆகும், அந்த ஃப்ரெண்ட்ஷிப் மூலிமா ஒரு வேல்யூ கிரியேட் ஆகும். அந்த எண்ட் ஆஃப் த டேல அந்த பர்பஸ் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ எல்லா ப்ராப்ளத்துலையும் இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி தேடுங்க. இவங்களால என்ன ஆக போகுது, இவங்களால நம்மளுக்கு எந்த பெனிஃபிட்டுமே இல்லையே இல்லைன்னு திங்க் பண்ணாதீங்க. எல்லாருடைய உதவி எப்போவாச்சும் தேவைப்படும். இங்கே பர்பஸ் கிடையாது. இங்கே வந்து இருக்கிற கொஞ்ச நாளில் நம்ம ஹாப்பியாகவும் நம்மளோட வேல்யூ மற்றவங்களுக்கு க்ரியேட் பண்ணுறது மூலிமா நம்ம மூலிமா அவங்க பயனடைவாங்க, அவங்க மூலிமா நம்ம பயனடைவோம். இது வந்து ஒரு கிவ் அண்ட் டேக் பாலிசி. சேல்ஸில் இருக்கிறவங்களுக்கு கஸ்டமர் எப்படி ஹேண்டில் பண்ணணும், அப்ஜெக்ஷன் எப்படி ஹேண்டில் பண்ணணும், எப்படி ஒரு பாசிட்டிவாக நீங்கள் திங்க் பண்ணணும், எப்படி ஒரு சேல்ஸ் பிச் இருக்கணும், எப்படி ஒரு ப்ராடக்ட் எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கணும், எல்லாமே டீச் பண்ணுவாங்க. அவங்களுக்கு தெரியாமே அவங்களோட ஆட்டிடியூட் இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கும் டே பை டே. ஸோ இந்த இடத்துல நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, ஒவ்வொரு ப்ராப்ளத்தில் இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியை ஃபைன் பண்ணுங்க. இந்த ஒரு வேர்டை நீங்க அடிக்கடிக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. 5 வளையாதது 50 வளையாது. நம்ம பேரண்டா இருக்கோம், டீச்சரா இருக்கோம், நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம பண்ணக்கூடிய ஒரே விஷயம் என்னத்தமா, காசு பணம் சேர்க்கறதில்ல, அவங்களுக்கு அவங்க மேலே ஒரு ட்ரஸ்ட்டை உருவாக்குறது, ஒரு நம்பிக்கையை உருவாக்குறது. உன்னால் பண்ண முடியும், ஒரு விஷயத்தை நீ ட்ரை பண்ணு, ட்ரை பண்ணி ஃபெயிலியர் ஆகு, அதுலேருந்து ஒரு விஷயத்த லேர்ன் பண்ணிக்கோ, கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோ ஆகு. யாருமே ஒரே நாளையோ ஒரே வருஷத்துலேயே சக்ஸஸ்ஃபுல் ஆக முடியாது. கொஞ்சம் கொஞ்சம் சக்ஸஸ் பார்த்து தான் லைஃப்பில் ஒரு பெரிய சக்ஸஸாக பார்க்க முடியும். நான் இனிஷியல் டேஸில் என்னோட காலேஜ் டேஸில் நான் திங்க் பண்ணியிருக்கேன், நிறைய பேர் எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக மாறுறாங்க, ஓவர் நைட்டில் மாறுறாங்க போலியோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அப்படி கிடையாது. எல்லாருமே இங்கே கஷ்டப்பட்டு தான் வந்திருக்காங்க. எல்லாருமே ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணி அதில் ஹார்டாக ஃபெயில் ஆகி அது மூலியம் ஒரு லேர்னிங் கிடச்சி அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கிராப் பண்ணி மற்றவங்க ஒரு வேல்யூ கிரியேட் பண்ணி தான் பெரிய ஆள் ஆயிருக்காங்க. யாருமே ஓவர் நைட்லேயோ இல்லை ஷார்ட் டேர்ம்லேயோ பெரிய ஆள் ஆனதா சரித்திரமே கிடையாது. அப்படி பெரிய ஆள் ஆனாங்கன்னா அது ஒரு ஷார்ட் டேர்மில் உங்களை விட்டு போயிடும். பேரண்ட்ஸ் அடிக்கடிக்கு அவங்க சில்ட்ரன்ஸ் பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுறதோ, அகைன் சில்ட்ரன்ஸ் வந்து அவங்க பேரண்ட்ஸ் பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுறதோ, இதை தவிர்த்துட்டு ஒரு நல்ல ஒரு எக்ஸ்சேஞ்ச் பிட்வீன் த ஃபேமிலி, வித்தின் த ஃபேமிலி மட்டும் இல்லாமல் வெளியே எக்ஸ்டர்னலாகவும் உங்கள் கொலிகாக இருக்கலாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், உங்கள் ரிலேட்டிவ்ஸாக இருக்கலாம், இல்லை நீங்கள் பார்க்குற ஸ்ட்ரேஞ்சர்ஸாக கூட இருக்கலாம். ரொம்ப கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க. எல்லாருக்குள்ளேயும் ஒரு நல்லவன் இருக்கான், ஒரு கெட்டவன் இருக்கு. எல்லாருக்குள்ளேயும் ஒரு ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்குது. இங்கே யாருமே 100% பர்ஃபெக்ட்டும் கிடையாது, யாரும் 100% நல்லவங்களும் கிடையாது, யாரும் 100% கெட்டவங்களும் கிடையாது. எல்லாமே ஒரு பிளெண்டாகி இருக்கிறவங்க தான் ஹியூமன்ஸ். அடிக்கடிக்கு நான் எக்ஸாம்பிள் யூஸ் பண்ணுவேன். இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே என்னோட பாஸ்ட், அது நானாக இருக்கலாம், இல்லை என்னோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். என் கூட படித்த ஒரு பையன்
அவன் நல்லா படிப்பான். இங்கிலீஷில் மட்டும் அவனால் பெர்ஃபார்மே பண்ண முடியாது. அட்லீஸ்ட் பார்டர் பாஸ் ஆவான். மற்ற எல்லா லாங்குவேஜ்லேயும் அட்லீஸ்ட் 90 அபோவ் எடுப்பான். அவன் டிகிரி முடித்தான். அவனுக்கும் அந்த செல்ஃப் எஸ்டீமே கிடையாது. அவனை எப்போவுமே அவன் லோவாக ஃபீல் பண்ணுவான். எனக்கு இங்கிலீஷே தெரியாது, நான் ஒரு போர் பேக்ரவுண்ட்லேருந்து வரேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவான். அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைமில் அவனால் க்ரோவே ஆக முடியல. டிகிரி முடித்து அவனால் அந்த சுச்சுவேஷன் வெளியே வரவே முடியல. எனக்கு எதுவுமே தெரியாது, பீப்புள் என்ன பார்ப்பாங்க, எனக்கு இங்கிலீஷே தெரியாது. இந்த இடத்துல இனிஷியல் டேஸில் அவனுக்கு யாருன்னா சொல்லியிருந்தா எல்லாம் ஒன்றுமே கிடையாது, இது ஒரு லாங்குவேஜ், உன்னால் பண்ண முடியும், ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணு, நீ வீட்டை விட்டு வெளியே வா, மக்கள் கூட இன்ட்ராக்ட் பண்ணு, இதெல்லாம் சொல்லியிருந்தாங்கன்னா இன்னைக்கு அவன் ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக மாறி இருப்பான். ஆனால் இன்னைக்கும் அதே ஸ்டேஜில் தான் இருக்கான். ஆனால் சில பேர் நல்லா படிக்கவும் மாட்டாங்க, ஆனால் அவனுக்கு வந்து அந்த ஃபியரே இருக்காது, ஒரு விஷயம் ட்ரை பண்ணுவாங்க, எதுவுமே தெரியலனா கூட அதில் போயிட்டு இறங்கி பார்த்துணும்பான்னு பண்ணுவாங்க. அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைமில் அவங்க ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக மாறுவாங்க. இதில் என்ன மேட்ருனா, எனக்கு எதுவுமே தெரியாது ஃபீல் பண்ணுறது, அதிகமாக நெகட்டிவிட்டி இருக்கிறது, ஒரு ஆக்ஷன்ஸ் எடுக்காம தவிக்கிறது, இல்லைனா ஏதோ மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டாலும் அவள் தான் போல, எனக்கு எதுவுமே தெரியாது, அந்த மிஸ்டேக்ஸ்லேருந்து என்ன லெசனை எடுத்துக்கணுமோ அதை எடுத்துக்கிட்டு ப்ராக்ரஸ் ஆகுறது. எல்லா ஃபெயிலியரும் பண்ணால் பர்ஃபெக்டாக தான் பண்ணுவேன். பர்ஃபெக்ஷன் இஸ் எனிமி கைஸ். பர்ஃபெக்ஷன் ஒன்று இருக்குல்ல, நானும் அதை பிலீவ் பண்ணிட்டு இருந்தேன். பர்ஃபெக்ஷன் வந்து அது ஒரு நம்ம இனிஷியல் டேஸ் நம்ம ஸ்கூலிங்லேருந்தே நம்மளை இது பண்ணியிருப்பாங்க, ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும், பங்க்சுவலாக இருக்கணும். பங்க்சுவல் இஸ் ஃபைன், ஆனால் அந்த பர்ஃபெக்ட் வந்து சில பேர்லாம் பர்ஃபெக்டாக இருக்கவே மாட்டாங்க, ஆனால் ட்ரை பண்ணிகிட்டே இருப்பாங்க. இதுவரையிலும் நான் டிஸ்கஸ் பண்ண விஷயங்கள் எல்லாமே ஒரே மாதிரி இருந்தாலும் கூட இது எல்லாமே ஒரு சின்ன சின்ன டிஃப்ரெண்ட் டாபிக். நீங்கள் உங்கள் லைஃப்லேருந்து அடுத்த கட்டம் போனோன்னா கான்டாக்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது சேல்ஸில் இருக்கிறவங்களுக்கு புரியும், மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவங்களுக்கு புரியும். உங்களை கான்டாக்ட்ஸ் தான் உங்களோட வெல்த்தே. ஒரு சேல்ஸ் பர்சனோட மொபைல் வாங்கி பாருங்களேன், அட்லீஸ்ட் அவங்ககிட்ட ஒரு 500 நம்பர் தான் இருக்கும். நான் சில பேர்லாம் 1000 நம்பர் வச்சிருக்காங்க, பார்த்துருக்கேன். ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பாங்க. இது டார்ச்சர் பண்ணுறது கிடையாது, அந்த கஸ்டமரே ஃபீல் பண்ணோம்ப்பா, இவ்வளோ நாள் என்ன ஃபாலோ பண்ணுறானே, இல்லை எனக்கு எதுவும் ஆப்பர்ச்சுனிட்டி வருதோ இல்லை அவருக்கு எதுவும் ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது 2 பேரும் மிங்கிள் ஆவாங்க, 2 பேரும் ஒரு கான்டாக்ட் பில்ட் ஆகும், அங்கே ஒரு பிஸ்னஸும் நடக்கும், ஒரு வேல்யூ கிரியேட் ஆகும். இந்த ஒரு விஷயத்தை நான் சேல்ஸ்க்கு வந்த அப்புறம் ரொம்ப கான்ஷியஸாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட ஒர்த்தை மற்றவங்களுக்கு தெரிவிக்கிறேன், நான் மற்றவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன், ஒரு லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன், என்னோட விசிபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். எப்போ உங்களுக்கு விசிபிலிட்டி அதிகமாகுதோ அங்கே ஆப்பர்ச்சுனிட்டி வரும். எப்போனா திடீர்னு யாருன்னா ஹெல்ப் தோணுனா உங்களை தான் ஃபஸ்ட்டு ஞாபகம் வரும். அந்த ஸ்பெசிஃபிக் ஏரியாஸில் நம்ம எல்லாம் சக்ஸஸ்னு ஒன்று டிஃபைன் பண்ணுறோம்ல, அது வந்து இண்டிவிஜுவல் சக்ஸஸ் தான் நினைக்கிறோம். அது இண்டிவிஜுவல் சக்ஸஸே கிடையாது. அந்த இண்டிவிஜுவல் சக்ஸஸ் பின்னாடி ஒரு டீம் இருக்குது. அந்த டீம் மல்டிபிள் கான்டாக்ட்ஸ் வச்சுட்டு இருக்கு, மல்டிபிள் பீப்புள் கூட இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க, மல்டிபிள் பீப்புள் கூட பிஸ்னஸ் பண்ணுறாங்க. எந்த ஒரு சக்ஸஸுமே தனி சக்ஸஸ் கிடையாது, அது ஒரு டீம் எஃபர்ட், எ கலெக்ஷன் ஆஃப் மோர் பீப்புள். ஸோ இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பண்ணுங்க. நீங்க ஒரு பாசிட்டிவான பீப்புளா இல்ல நெகட்டிவான பீப்புளா, இல்ல பிளண்ட் ஆகி இல்ல இதுல பாதி அதுல பாதி இருக்கீங்களா? கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். பபாய்.